கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பல சந்தர்ப்பங்களிலே விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கின்றோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவதில்லை. உதாரணமாக இதுக்கு முந்தைய பகுதி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நமக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களை நம்ம மன்னிக்கணும், பொய் சொல்லாமல் இருக்கணும். இந்த 2 காரியங்களை நம்ம பார்ப்போமே என்றால், இது ரெண்டுலேயுமே நம்ம தவறுகிறோம். தவறிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? நானும் மனுஷன்தாங்களே, இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு நம்மை நாமே ஆறுதல் படுத்தி கொள்கின்றோம். இல்லைன்னா நம்முடைய பாவத்திற்கு நாமே ஒரு காரணம் கூறுகின்றோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15-18 வசனங்களிலே ஒரு விசுவாசி அப்படி சொல்லலாமா? இந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பத்தானதும் ஜென்ம பாவ சுவாபத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. இந்த வசனங்களில் உண்மையாகவே நாம் தேவனுடைய பிள்ளையாக இருப்போமே என்றால், நாம் கடவுளுடைய வசனத்துக்கு விரோதமாக, குறிப்பாக சபையிலே பார்ஷியாலிட்டி, பாரபட்சம் காட்டுகிறவர்களாக இருக்க மாட்டோம். இல்லை என்றால் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குற மாதிரி நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை மன்னிக்காமல் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம விசுவாசியாக இருந்தால் பொய் பேசுகிறதவே நம்முடைய வாழ்க்கையாக, தொழிலாக நம்ம வைத்திருக்க மாட்டோம். ஏன்னா அந்த காரியங்கள் எல்லாமே எங்கிருந்து வருகிறது? 15ஆம் வசனத்தின்படி இவை எல்லாம் ஜென்ம பாவ சுவாபத்திலிருந்து, அதாவது நமக்குள்ளாக இருக்கின்ற ஜென்ம சுவாபம், ஆதாமிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்ட பாவம். இன்னொன்று பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாக இருக்கிறது. இதெல்லாம் பிசாசுக்கிட்ட தான் வருது. பிசாசு தான் பகையை வளர்க்கிறான், பிசாசு தான் பொய்யை பரப்புறான், அவன் தான் பொய்க்கு பிதா என்று வேதம் கூறுகிறது. இப்போ ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட தன்மையை உடையவனாக இருப்பானே என்றால், அவன் இன்னும் தன்னுடைய விசுவாசத்தின்படி வாழலை, பழைய பாவ மனிதனாகிய ஆதாமுக்குள்ளாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பாவம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியில், அவன் சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். 16ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, எங்கே இந்த வைராக்கியமும் வீண் கோபமும் விரோதமும் உண்டோ அதுவே சகல தீய செயல்களுக்கும் காரணமாக இருக்கிறது. ஆனால் 17ஆம் வசனம் சொல்கிறார், பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்று சொல்லும்போது, முதல் அதிகாரத்திலே உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் என்று யாக்கோபு சொல்றார். இப்போ இந்த விசுவாசத்தின்படி வாழ்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, இந்த விசுவாசத்தின்படி எப்படி வாழணும் எனக்கு கற்றுக் கொடுங்க சுவாமின்னு சொல்லி நம்ம கேட்கிறப்போ கடவுள் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதுதான் பரத்திலிருந்து வருகின்ற ஞானம். இப்போ தேவனிடத்திலிருந்து வருகின்ற ஞானம், இந்த ஞானத்தை நம்ம எங்கே பெற்றுக்கொள்கின்றோம்? வேதம் சொல்வது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அந்த பரத்தின் ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம், பாவம் செய்யாமல் இருப்போம். இன்னொன்று, வேத வசனம், கர்த்தருடைய வேத வசனம் பேதைகளை ஞானியாக்கும். அதாவது என்ன செய்வதென்று தெரியாமல் மூடராய் இருக்கின்ற மனிதர்களுக்கு கர்த்தருடைய வசனம் ஞானத்தை கொடுத்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். இப்போ இந்த ஞானத்தை குறித்து யாக்கோபு பேசும்போது, கர்த்தருடைய பயத்தினால் வருகின்ற ஞானம், கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதனால் வருகின்ற ஞானம். அந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குது? முதலாவது, இட் இஸ் பியோர் அண்ட் இன்னசென்ட். அவர் சொல்றார், முதலாவது சுத்தம் உள்ளதாயும், அடுத்து ஹம்பிள் அண்ட் பீஸ்ஃபுல், சமாதானமும் சாந்தமும் உள்ளதாயும், அடுத்து இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்திருக்கிறது. இட் இஸ் ஃபில்ட் வித் குட் டீட்ஸ் அண்ட் மர்சி. நமக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் மேலும் நம்ம இரக்கம் காட்டி அவர்களுக்கும் நம்ம நல்லது செய்வோம். அது பட்சபாதம் இல்லாததாக இருக்கிறது. அங்கே பார்ஷியாலிட்டி கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த ஜாதி அந்த ஜாதி, ஏழை பணக்காரன் என்று தரம் பிரித்து நம்ம பார்க்க மாட்டோம். மாயமற்றதாக இருக்கிறது, நடிக்காது, வேஷம் போடாது, பக்தி உள்ளவன் போடாது, வேஷம் போடாது. இப்போ 18ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, இதுதான் விசுவாசி என்னுடைய கனி. அவர் இந்த கனிகள் நீ செயலில் காட்டு, உன்னுடைய விசுவாசத்தை செயலில் காட்டு அப்படின்னு சொல்கிறப்போ இந்த காரியங்களை குறித்து தான் பேசுகிறார். நீ
பாவத்திற்கு அப்பாவியா இரு. பாவம் செய்யாத, பாவத்திட்டு விலகிரு, தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள், இரக்கமுள்ளவனாக இரு, நற்கிரியைகளை செய், வேஷம் போடாத. பக்திமான் மாதிரி சர்ச்சில் இருக்கிறப்போ ஒரு மாதிரி, தனியாக வீட்டில் இருக்கிறப்போ ஒரு மாதிரி, அவிசுவாசிகளோடு இருக்கிறப்போ ஒரு மாதிரி, நீ வேஷம் போடாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கமிலியன் இல்லை பச்சை போல உன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளாதே. அதே போல் பாரபட்சம் பார்க்காத, மனிதர்களை தரம் பிரித்து பார்க்காத. எல்லாம் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மனிதரையும் நீ சமமாக நடத்த கற்றுக்கொள். யாக்கோபினுடைய கருத்து பாருங்களேன். நான் ஒரு விசுவாசி என்று சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கை வேத வசனத்தினால், வேத ஞானத்தினால் நடத்தப்பட வேண்டும். இந்த உலக மனிதர்கள் அவர்களுடைய ஜென்ம பாவ சுவாபத்தினாலும் பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாய் பிசாசின் செயல்களை செய்கிறாங்க. நாமோ அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அதுவே நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு என்று யாக்கோபு கூறுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நானும் மனுஷன்தானே, இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமே என்றால், நம்ம இன்னும் கர்த்தரை முழுவதுமாக விசுவாசிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கல. மாறாக இந்த உலகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதோ அதுதான் சரின்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை களைந்து கர்த்தருடைய ஞானத்தை தேடுகிறவர்களாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.